வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் இன்று பதிலுரை. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாகவும் பதிலளிக்கிறார் முதலமைச்சர் விஜய். தவிக ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே தமிழ்நாட்டில் மீன்வெட்டு. விஜய் ஆட்சியில் பவர் இல்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சனம். மீன்வெட்டு தொடர்பாக சட்டமன்றத்தில் திமுக தவிக இடையே காரசார விவாதம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மற்றும் செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதில். மின்சாரத்துறை குறித்து இன்னும் 2 நாட்களில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். டிரான்ஸ்பார்ம் கொள்முதலில் ஊழல் செய்ததுதான் திமுக ஆட்சியின் அவலம் எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் பதிலடி. ஓவர்லோட் காரணமாக சில இடங்களில் மின் இணைப்பு துண்டிப்பு ஏற்படுகிறது. நிறைய இடங்களில் டெக்னிக்கல் பிரச்சினை காரணமாக மின்வெட்டு ஏற்படுவதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். ஆளுநர் என்பவர் சும்மா மேனேஜர் தான். ஆளுநரே தேவையில்லை என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. வேந்தர் நியமனம் குறித்த கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதில். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கெட்டு விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சனம். திமுக ஆட்சியில்தான் குழந்தைகளுக்கு எதிராக 40% போக்சோ குற்றங்கள் பதியப்பட்டதாக அமைச்சர் ஆதவ் பதில். இந்து அறநிலையத்துறை வருமானம் குறித்து அமைச்சர் ரமேஷ், முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு இடையே காரசார விவாதம். திமுக ஆட்சியில் கோயில் நிதியை பயன்படுத்தி மல்டி லெவல் கார் பார்க்கிங், வணிக வளாகங்கள் அமைக்கப்பட்டதாக அமைச்சர் ரமேஷ் குற்றச்சாட்டு. கடந்த மே 1, 2025 முதல் பிப்ரவரி 28, 2026 வரை கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் ரத்து. நிலுவைத் தொகை 5,932 கோடி பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்தது குறித்த அரசாணையை வெளியிட்டது தமிழக அரசு. வேளாண் பட்ஜெட் தொடர்பாக வேளாண் துறை அமைச்சர் வினோத்துடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, என் ஆனந்த், மரிய வில்சன் உள்ளிட்டோர் ஆலோசனையில் பங்கேற்பு. திறந்தவெளி கிடங்குகளில் மழை நீரில் நனைந்து வீணாகும் நெல் மூட்டைகளை பாதுகாக்காமல் வேடிக்கை பார்க்கிறது தவிக அரசு. கொள்முதல் நிலையங்களில் மூட்டைகளை பாதுகாக்க தார்பாய்கள் கூட இல்லாத அவலம் நீடிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. விளையாட்டு வீரர்களின் உணவு, சீருடை, உபகரணங்களுக்கான செலவின தொகை 31 கோடியே 72 லட்சத்தில் இருந்து 44 கோடியே 39 லட்சமாக உயர்வு. விளையாட்டு பயிற்சி மையத்தில் பயிற்சி பெறும் 2600 பேருக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவு வழங்க கூடுதலாக 8 கோடியே 32 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு. முதலமைச்சர் விஜயை சந்தித்தார் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோட். தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் துணை தூதர் மரியானா நெய்ஷ்லரும் சந்திப்பு. முதலமைச்சர் விஜயின் தனி செயலாளராக ஜெகதீஷ் பழனிசாமி நியமனம். கடந்த மே 12ஆம் தேதியே நியமனம் செய்யப்பட்டதற்கான அரசாணை தற்போது வெளியீடு. தமிழகத்தில் 14 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. சென்னை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக அனில்குமார் கிரி, லஞ்ச ஒழிப்புத்துறை சிறப்பு புலனாய்வு பிரிவு ஐஜியாக மகேஸ்வரி நியமனம்.
தமிழகத்தில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை தொடர்பு கொள்ள உதவி எண் அறிவிப்பு. குடும்ப வன்கொடுமை, பாலியல் துன்புறுத்தல் உள்ளிட்டவை குறித்து புகார் அளிக்க உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என அரசு அறிவிப்பு. டெல்லியில் இன்று கூடுகிறது காவிரி நீர் மேலாண்மை ஆணையம். தமிழக சட்டப்பேரவையில் மேகதாது அணைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் கூட்டம். சென்னையில் 12 மாநகராட்சிகளில் ஒட்டுமொத்த தூய்மை பணியையும் தாவேக அரசு தனியார் மயமாக்க முயல்வது முற்றிலும் நியாயமற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். திமுக ஆட்சியின் போது தமிழகத்தில் முதலீடு செய்ய வந்த தொழில் நிறுவனங்களிடம் லஞ்சம் கேட்டதால் 3.3 லட்சம் கோடி முதலீடுகள் கைவிட்டு போனது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 25 நிறுவனங்கள் ஆந்திராவிற்கு சென்றுவிட்டதாகவும் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா விளக்கம். மேகதாது தொடர்பாக திமுக கொண்டு வந்த புதிய தீர்ப்பாயம் கோரிக்கை தவறானது என வைகோ கருத்து. தாவேக ஆட்சியில் லஞ்ச லாவணியத்தை முதல்வர் விஜய் ஒழித்து கட்டியுள்ளதாகவும் புகழாரம். கடந்த தேர்தலில் தனிச்சின்னத்தில் போட்டியிட அனுமதி மறுப்பு, தொகுதிகள் குறைப்பு போன்றவையால் மதிமுக தொண்டர்கள் அதிருப்தி. விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து விரைவில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் துரை வைகோ பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக தமாமுக தலைவர் ஜான் பாண்டியன் அறிவிப்பு. அடுத்து யாருடன் கூட்டணி சேர வேண்டும் என்பதை நிர்வாகிகளோடு முடிவு செய்து கூறுவோம் என பேட்டி. முதலமைச்சர் விஜயை தனது கைக்குழந்தையுடன் சந்தித்து ஆசி பெற்ற திருவிக நகர் தொகுதி எம்எல்ஏ பல்லவி. குழந்தைக்கு தமிழ் வெற்றி கொண்டான் என பெயர் சூட்டிய முதலமைச்சர் விஜய். அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை மற்றும் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய பின் திருமாவளவன் வலியுறுத்தல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பல்வேறு சேவை கட்டணங்களை உயர்த்த நிர்வாகம் முடிவு. சேவை கட்டண உயர்வு தொடர்பாக ஆட்சேபனை இருப்பின் ஜூலை 7ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கலாம் எனவும் அறிவிப்பு. தொடர் விடுமுறை மற்றும் மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். வரும் 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை வழக்கமான பேருந்துகளுடன் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை ஆகிய 5 மாவட்டங்களில் வரும் 25ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 26ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் கம்ப்யூட்டர் மேக்ஸ் விளையாடும் மையத்தில் பயங்கர தீ விபத்து. வளவளவென பற்றி எரிந்த தீயில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15ஆக அதிகரிப்பு. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து மம்தா பானர்ஜியை நீக்குவதாக அதிருப்தி எம்எல்ஏக்கள் குழு அறிவிப்பு. கட்சியின் தலைவராக அரூப் ராய் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் ரித்தபிரதா பானர்ஜி தலைமையிலான அணியினர் தகவல். கத்தார் நாட்டில் எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் இந்தியர்கள் உட்பட 13 பேர் உயிரிழப்பு. தொழிலாளர்கள் 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாக தகவல்.
இங்கிலாந்தில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் கெய்ர் ஸ்டார்மர். தொழிலாளர் கட்சியில் ஏற்பட்ட குழப்பத்தை அடுத்து கட்சித் தலைவர் பதவியில் இருந்தும் விலகுவதாக அறிவிப்பு. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் 1-3 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி எகிப்து அபார வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினா அணியிடம் வீழ்ந்தது ஆஸ்திரியா. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் அதிக கோல்களை அடித்த வீரர் என்ற சாதனையை படைத்தார் லியோனல் மெஸ்ஸி. அர்ஜென்டினா அணிக்காக லியோனல் மெஸ்ஸி இதுவரை 17 கோல் அடித்து அசத்தல். ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் பிரான்ஸ் அணி அபார வெற்றி. 3-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வீழ்த்தி அசத்தல். ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் நாளை நள்ளிரவு 1:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் இங்கிலாந்து கானா அணிகள் மோதல். அதிகாலை 4:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் பனாமா குரோஷியா அணிகள் பலப்பரீட்சை. ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் நாளை காலை 7:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் கொலம்பியா காங்கோ அணிகள் பலப்பரீட்சை. கொலம்பியாவை வீழ்த்தி முதல் வெற்றியை காங்கோ பதிவு செய்யுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. வாட்ஸ்அப்பின் புதிய உலகளாவிய தலைவராக இந்தியாவின் கிரெட் நிறுவனத்தின் நிறுவனர் குணால் ஷா நியமனம். பில்லியன் கணக்கான மக்களுக்கு வாட்ஸ்அப்பை சிறந்த சேவையாக மாற்றவே நியமனம் என்று மெட்டா சிஇஓ மார்க் ஜுகர்பர்க் விளக்கம்.